Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வெளியூர் நபர்களுக்கு வீட்டுமனை வழங்குவதை கண்டித்து வாணியம்பாடி அருகே கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், அங்கு திருப்பத்தூர் திம்மாம்பேட்டையில் போக்குவரத்தை நிறுத்தும் வகையில் போக்குவரத்திற்கு சரியான ஒரு இடையஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய அளவில் மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மக்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? போக்குவரத்து அங்கு சீர் செய்யப்பட்டு விட்டதா? நிச்சயமாக கனகத்தார வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை ஊராட்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் வீடுகள் இல்லாமல் பலர் கூட்டு குடும்பங்களாகவும் வசித்து வருகிறார்கள். மேலும் இங்கு இறந்தவர்களை புதைப்பதற்கு மயான வசதியும் குறைவாக உள்ளதாகவும், இங்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத ஒரு நிலையில் இங்கு அவசர சிகிச்சை பெற வேண்டும் என்றால் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமநாயக்கம்பேட்டை பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள பாட்டூர், மிண்டாப்பட்டு, கொல்லப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகள் வசிக்கக்கூடிய சிலருக்கு வீடுகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவை இருந்தும் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலை இதே பகுதியில் உள்ள சமத்துவபுரம் என்ற இடத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான அரசு புறம்போக்கிடமானது ஒரு சுமார் 4 ஏக்கர் உள்ளது. எனவே இந்த இடத்தில் இங்கு வீடு இல்லாமல் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் வீட்டு மனை வழங்க வேண்டும் என்றும், ஆரம்ப சுகாதாரம் கட்டித்தர வேண்டும் என்றும், மயான வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அங்குள்ள அரசிடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை மனு அளித்து வந்திருந்தனர். இந்த நிலையில் இங்குள்ள அரசு இடத்தில் நகரப்பகுதிகளில் ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொதுமக்களுக்கு இங்கு வீட்டு மனை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிந்த அப்பகுதி மக்கள் இன்று வாணியம்பாடியிலிருந்து திம்மாம்பேட்டை மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம் செல்லும் முக்கிய பிரதான சாலையில் அமர்ந்து அவ்வழியாக வந்த அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி நகர காவல் ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையில் திம்மாம்பேட்டை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா செல்லும் முக்கிய பிரதான சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் ஆங்காங்கே வழியிலே நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன். திம்மாம்பேட்டை ஊராட்சிக்கு சுடுகாடு இல்லை, அங்கே பட்டியல மக்களுக்கு சுடுகாடு கிடையாது, ஊர் மக்களுக்கு சுடுகாடு கிடையாது. ஊர் மக்கள் 10 சென்ட் இடத்துல பணத்தை மேலே பணத்தை பச்சுன்னு இருக்கிறோம். அதே போல் சமத்துவபுரத்தை சுற்றி உள்ள அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல இருந்து மக்களை இங்கே குடியமர்த்ததுக்காக இந்த அரசாங்கம் முயற்சிக்குது. எங்கள் ஊர் மக்களுக்கே 200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குது. எனவே இந்த அரசாங்கம் என்னுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று இந்த சமத்துவபுரத்தை சுற்றி உள்ள அந்த இடத்தில் சர்வே செய்து அந்த இடத்தை பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆந்திரா ஒட்டி உள்ள இந்த மக்கள் பாட்டூர், பாட்டூர், கடமான்கொள்ளை, கோட்டப்பட்டமுள்ள வசிக்கக்கூடிய மக்கள் ஆந்திராவை ஒட்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்துல அவர்களுக்கு குடியுரிமை அமைத்து அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும்படி இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். இந்த கோரிக்கையை இதை நிறைவேற்றவில்லாட்டால் இதுக்கு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்போம். வருகிற சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் புறக்கணிப்போம் என்பதை இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சமத்துவபுரத்தை உள்ள சுற்றி உள்ள இடத்த நேதாஜி நகரில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு மனை பட்டா தராங்க. இங்க இருக்கிற ஆளுங்களுக்கே பட்டா இல்லை, வீடு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்டு மனை கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் ஒப்படைக்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளும். சமத்துவபுரத்தில் உள்ள காலி இடங்களை எங்கள் திம்மாம்பேட்டை ஊருக்கு உள்ள இருப்பவர்களுக்கு 200 பேருக்கு வீடு இல்லாமல் இருக்குது. அந்த 200 பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இடம் தேவை. சிறுவர் விளையாட்டு பூங்கா இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, மக்களுக்கு புனவரை சுடுகாடு இல்லை. எங்களுக்கே தேவையான இடம் எங்களுக்கே தேவைப்படுது. வேறு வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இடம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோங்க. நாங்கள் கொடுக்குற வரைக்கும் வேற யாரும் கொடுத்தா நாங்கள் விட மாட்டோங்க. நாங்கள் போராட்டம் தொடரும். எங்கள் ஊரில் எனக்கு இன்ன வரைக்கும் 55 வயசு ஆகுது. சுடுகாட்டுக்கு வழி இல்லை, சுடுகாடும் இல்லை. கொஞ்சோண்டு இடம் விட்டுருக்குறாங்க. வீடு ஒரு 250 பேருக்கு மேலே வீடு இல்லாமல் ஒரு வீட்டிலே தான் வசிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வீட்டு வசதி ஏற்பாடு பண்ணி தரணும். வெளியூர்கார் இந்த ஊரில் இடம் பிடிக்கிறாங்க. நாங்கள் அந்த ஊரில் போயிட்டு அவங்க ஊரில் இடம் இருக்குதுன்னு பிடிச்சாக்கா ஒத்துக்குவாங்களா? எங்கள் ஊர்லேயே 200-300 வீட்டுக்காரங்க வீடு இல்லாமல் தவிச்சுன்னு இருக்கிறோம். அவங்களுக்கு போதியான வசதி கிடைக்காம வெளியூர்காருக்கு வசதி பண்ணி தராங்களே கவர்மெண்ட்டு. இந்த அரசாங்கம்
ஒரே வீட்டில் 4 குடும்பம் இருக்குது. வீடு இல்லாமல் நாங்கள் ஒரு வீட்லேயும் அவங்கவுங்க வீட்டுங்களில் பிரச்சனைங்க, வீடு வசதி இல்லாமல் எங்களுக்கு இந்த இந்த ஆட்சியில் தகுந்த ஏற்பாடு செஞ்சு கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து புறம்போக்கு இடம், மெயின் புறம்போக்கில் இருக்கிற ஆந்திரா புறம்போக்கு இடம். எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு சலுகையுமே வந்தது கிடையாது. ஒரு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கள் வீடு பார்த்தோன்னா ஒரு மலை வடி உரம் இருக்கு. ஒரு டைம் கல் கூட வந்து விழுந்துருக்கு. எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்பு எந்த ஒரு நடவடிக்கையும் வந்தது கிடையாது. வீடு இது வரைக்கும் ஒரு டைம் வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு வரல அப்படின்ட்டாங்க. நாங்களும் மண்டியா பட்டிஷன் கொடுத்தேன், எங்கேயும் இதில் கொடுத்தேன், எதுவுமே எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. எதனா போய் மனேகர்கிட்ட எதனா போய் கேட்டாக்க, நீங்கள் வந்து ஆந்திரா புறம்போக்கு இடம், உங்களுக்கு எதுவும் சலுகை பண்ண முடியாது, நீங்கள் ஆந்திரா ஆனால் எங்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, எங்கள் பசங்க படிக்கிறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க. எல்லாமே எங்களுக்கு தமிழ்நாடு தான் இருக்குது. ஆனால் ஆந்திரா புறம்போக்கு இடம்ன்றாங்க. எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு சலுகையுமே வந்தது கிடையாது. அதனால நாங்கள் வந்து அதுக்கு தான் மெயின் எங்களுக்கு வந்து வீடு கிடையாது. அதுதான் எங்களுக்கு இப்போ மெயின். போராட்டம் பண்றோம். எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காம நாங்க வந்து இங்க இருந்து கலைய மாட்டோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். இங்க எங்க ஊராட்சிக்கு உட்பட்ட பாட்டூர்ன்றதாகவும், இந்த பாட்டூர்ல ஏறக்குறைய ஒரு 150 வீடுகள் இருக்கு. இந்த 150 வீடுகள்ல 2 குடுத்தனம் இருக்குது. ஒருத்தருக்கு 3 பசங்க கல்யாணம் ஆயிருக்கிறவங்க எல்லாம் கூட்டு குடும்பமா தான் வாழ்றோம். இதுவரை பல முறை நாங்க மனு போட்டிருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல. எங்களை வந்து விசாரிச்சதும் இல்லை மாவட்ட ஆட்சியர். அதனால இப்போ எங்க பாட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற சமத்துவபுரத்துல ஊடுக்கு சமத்துவபுரம் வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு 3-4 ஏக்கரா பூமி இருக்குது, ரெவென்யூ பரம்போக்கு. அந்த ரெவென்யூ பரம்போக்கில் இருந்து எங்கள் ஊர் மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு 200 குடும்பம், வீடு இல்லாத குடும்பத்துக்கு நாங்கள் வீட்டு மனை கேட்டு பல முறை மனு கொடுத்துட்டோம். இப்போ முகாமில் கூட மனு கொடுத்துருக்குறோம், 192 மனு கொடுத்துருக்குறோம். இதுவரை எந்த விதமான ஒரு பரிவுபகாரமும் இல்லாதனால எங்கோ இருக்கிறவங்களுக்கு இங்கே வீட்டு மனை கொடுக்குறேன்னு வந்து இப்போ 2-3 நாளாக அளந்துனுக்குறாங்க. அது எந்த இடத்துக்காரன்னு தெரியாது. அப்பேற்பட்ட வெளியூர் ஆளுங்களுக்கு இடம் கொடுக்க நாங்கள் மறுக்கிறோம். முதல்ல எங்களுடைய திருப்திக்காக, எங்கள் மக்களுக்காக எங்களுக்கு முதல்ல இடம் கொடு, அப்புறம் தான் நீ மற்றவங்கள பார்க்கணும். அதனால இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறது என் ஊர் மக்கள். வீடு இல்லாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடு கொடு, வீடு கொடுத்த பிறகு மற்ற ஏற்பாடுகளை பண்ணும்.